2 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும். தேசிய அளவில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் இந்த பொது கருத்து கணக்கெடுப்பானது மோதலுக்கு பின்னரான நல்லிணக்கம், நிர்வாகம் மற்றும் காலப்போக்கில் குடிமை ஈடுபாடு போன்ற முக்கிய பிரச்சினைகள் தொடர்பிலான பொதுமக்களின் உணர்வினை கண்காணிக்கின்றது. இலங்கையின் சமூக பிணைப்பு மற்றும் அமைதியை வலுப்படுத்துதல் திட்டத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஜெர்மன் பெடரல் வெளிவிவகார அலுவலகம் நிதி பங்களிப்பினை வழங்குகின்றது. நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் கிருஷாந்தி மீகாபோல இந்த கணக்கெடுப்பு குறித்து கருத்து தெரிவித்தார். இலங்கையின் அரசியல் மற்றும் சமூக நிலப்பரப்பில் ஒரு முக்கியமான தருணத்தில் பொதுமக்களின் உணர்வை 2025 கணக்கெடுப்பு பதிவுகள் துல்லியமாக எடுத்துரைத்துள்ளன. மக்கள் எவ்வாறு நல்லிணக்கம், உள்ளடக்கம், ஆளுகை மற்றும் சிவில் ஈடுபாட்டை பின்பற்றுகின்றார்கள் என்பதை இந்த ஆய்வுகள் எடுத்துக்காட்டுகின்றன. உண்மையான அமைதியானது நிறுவனங்களால் மாத்திரம் கட்டமைக்கப்படுவதில்லை. மாறாக மக்கள் ஒருவருக்கொருவருடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றார்கள், தமது கட்டமைப்புகளில் எவ்வளவு நம்பிக்கை வைக்கின்றார்கள், அவர்கள் எவ்வாறு மதிக்கப்படுகின்றார்கள் மற்றும் இணைத்துக் கொள்ளப்படுகின்றார்கள் என்பதை உணர்கின்றார்களா என்பதையும் பொறுத்து அமைகின்றது. அனைத்து குடிமக்களும் கண்ணியம், சமத்துவம் மற்றும் அமைதியுடன் ஒன்றாக வாழ முடியும் என்பதை உறுதி செய்யும் என இலங்கை அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. இந்த வெளியீட்டு நிகழ்வில் இலங்கைக்கான தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர், இலங்கைக்கான ஜெர்மனியின் தூதுவர், இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.